காவிரி நீர்பிடிப்பு அந்த பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெஞ்சிட்டு வருது. இதனால கர்நாடகாவினுடைய கபினி அணையிலிருந்து தமிழகத்துக்கான நீர் திறப்பு அப்படிங்கிறது 27,000 கன அடியா அதிகரிச்சிருக்கு. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு மட்டும் பார்த்தோன்னா 31,746 கன அடியா இருக்கக்கூடிய நிலையில காவிரி கரையோரம் வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. காவிரி விவகாரம் நிறைய பேசிட்டு இருக்கோம் நம்ம. எஸ், ஒரு டிசப்பாயிண்டிங் ஜூலையை பார்த்தோம். இப்போ இந்த ஆகஸ்ட்ல ஒரு நல்ல செய்தியா இத்தனை மழை அங்க பெய்யும் போது அந்த அணைகளும் நிரம்பி இப்படி பொங்கி வழியக்கூடிய காட்சிகளை பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. ரொம்ப விரைவில் தமிழகத்தை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனாலவே ஒகேனக்கல்ல காவிரி ஆற்றில் நீர் வரத்தோட அளவு நமக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு. 600 கன அடியில இருந்து 500 கன அடியா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கபினிலையும் கிருஷ்ணராஜசாகர்லயும் தண்ணி ஓரளவு திறந்து விட்டாலுமே இன்னும் அது வந்து தமிழக எல்லையை வந்து அடையல. ஒரு ட்ரெய்லர் தான் ரிலீஸ் ஆயிருக்கான், இன்னும் மெயின் பிக்சர் வரல. அதனால திறக்கப்பட்ட 25,000 கன அடி காவிரி நீர் தமிழக எல்லையை வந்தடையாததால நீர்வரத்து ஒகேனக்கல்ல குறைவா தான் இருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இதற்கிடையில் நம்ம அடுத்ததாக பார்க்கறது வந்து இந்த கேஆர்எஸ் அணையினுடைய நீர்மட்டம் அப்படிங்கிறது எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்கலாம். கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதியாக இருக்கக்கூடிய குடகு மாவட்டத்தில் பெஞ்சிட்டு வரக்கூடிய கனமழை காரணமாக கேஆர்எஸ் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 32,048 கன அடியாக அதிகரிச்சிருக்கு. அதே போல் அணையினுடைய நீர்மட்டம்னு பார்க்கும் பொழுது 100 அடியை தாண்டி இருக்கிறதுனால பாசனத்துக்காக கிட்டத்தட்ட 1,821 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வரதாகவும் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த கேஆர்எஸ் அணை, அதாவது கிருஷ்ணராஜசாகர் அணை, இப்ப எப்படி தமிழ்நாட்டில் மேட்டூர் அணையும் அந்த மாதிரி அங்க ஒரு பிரம்மாண்டமான அணை, காவிரி நதிக்கு குறுக்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய அணை. அதிக அளவிலான ஸ்டோரேஜ் இருக்கிறதாலவே வந்து கொஞ்சமா தான் தண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைய சூழல்ல. சோ அவங்க வந்து இந்த ஸ்டோரேஜ் அதிகம் பண்ணணும், அதிகமா தண்ணி சேமிச்சு வைக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் அது லெவல் அதிகமானதும் அதுவும் ஓபன் பண்ணப்படும் போது தமிழகத்துக்கு இன்னுமே கூடுதலா தண்ணி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து ஒரு பக்கம் காவிரி நீர் வந்துருச்சு அப்படி வரணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு செலிப்ரேஷன் மோடுக்கு போயிடுவோம். ஆடிப்பெருக்கு விழா, ஆடிப்பெருக்கு வரணும் அப்படின்னா காவிரி நீரும் வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் தண்ணி வந்திருக்கிறதுனால களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு ஆடிப்பெருக்கு விழா. அதோட அப்டேட் தான் பார்க்குறோம். நீர்நிலைகளையும் விவசாயத்தையும் போற்றக்கூடிய வகையில் தமிழகம் முழுக்க ஆடிப்பெருக்கு விழா கொண்டாட்டம் களை கட்டியிருக்கு. காவிரி ஆறு உள்ளிட்ட நீர்நிலைகளில் சிறப்பு பூஜைகளை செஞ்சோம். வழக்கமாக புதுமண பெண்கள்லாம் வந்து மாங்கல்ய கயிறுலாம் மாற்றி வழிபாடு நடத்துவாங்க. அந்த நிகழ்வுகள்லாம் அங்கே கோலாகலமாக நடந்திருக்கு. நிறைய மாவட்டங்கள்லேருந்து இந்த காட்சிலாம் வந்திருக்கு, அதெல்லாம் பார்க்கலாமா? எஸ், இந்த ஆடிப்பெருக்கு காலகட்டம்னா அப்படி தண்ணி பொங்கி வழிய வேண்டிய ஒரு காலகட்டம். தேங்க்ஸ் டு எல்னினோ, இது சர்காஸ்டிக் தேங்க்ஸ் தான். எல்னினோ இந்த வருஷம் வந்து தண்ணி ஓரளவுக்கு தான் இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது கொஞ்சம் மனசு வலிக்குது. பட் ஸ்டில் அந்த கொண்டாட்டம்ன்றதை நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? எஸ், அந்த காட்சிகளையும் பார்த்துடலாம். காவிரி ஆறு பெருக்கெடுத்து வரும் காலகட்டத்துல தான் ஆடிப்பெருக்கு கொண்டாடணும். ஆனா இப்போ காவிரி வந்து கொஞ்சம் சிறுத்து வர்றதால கொஞ்சம் நிலவரம் மாறி இருக்கு. ஈரோட்ல 3 நதிகள் சங்கமிக்கக்கூடிய பவானி கூடுதுறையில ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி பொதுமக்கள் சிறப்பு பூஜைகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. ஆனா காவிரியில போதிய தண்ணீர் வராம வறண்டு கிடப்பதால மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ள ஷவர்கள்ல பக்தர்கள் நீராடி இருக்காங்க. தண்ணி வரலனாலும் கொண்டாட்டத்துக்கு உறுதி பண்றாங்க பாருங்க. அந்த காட்சிகளையும் பார்த்துருவோம். இந்த மாதிரி விழா காலம் அப்படின்னாலே ஒரு பக்கம் பூக்களினுடைய விலையெல்லாம் வந்து உயர்ந்துரும். அந்த பூக்களினுடைய விலை நிலவரம் என்ன அப்படிங்கிற தொடர்பான அப்டேட்டை தான் நம்ம அடுத்து பார்க்குறோம். ஆடிப்பெருக்குக்காக இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலை மலர் சந்தையில் விற்பனை வந்து அமோகமாக இருக்கிறதுனால விவசாயிகள்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. வியாபாரிகள் குறிப்பாக மல்லிகை பூ கிலோ வந்து 1000 ரூபாய்க்கு விற்கப்படுது. முல்லை அப்புறம் பிச்சிப்பூ 600 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறதுனால வியாபாரிகள்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. பூவிலை
ஏறிடுச்சுன்னு ஒரு பக்கம் கவலை, இன்னொரு பக்கம் தங்கம் விலையும் கொஞ்சம் உயர்ந்திருக்கு அப்படின்ற செய்தியும் நம்ம பார்க்கிறோம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்னைக்கு சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்திருக்கு. ஸோ 1 கிராமோட விலை எவ்வளோ? 13,250 ரூபாய்க்கும், அதே மாதிரி ஒரு சவரன் தங்கம் வாங்குறாங்க அப்படின்னா 1,06,000 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுது. ஆடிப்பெருக்குனால ஒரு சிலர் தங்கம் கூட வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு தங்கம் வாங்க போறவங்களுக்கு இந்த விலை பட்டியல் அங்க கடைகள்ல இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம சொல்லிக்கலாம். சங்கமே அபராதத்தில் விடுறதால தங்கத்தை பத்தி கவலைப்படாதவங்க இருக்கும். அதனால மற்றவங்களுக்கு இந்த பிரைஸை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு இது ஒரு பரவாயில்ல, ஒரு 30 ரூபாய் தான் ஏறி இருக்கு கிராமுக்குன்னும் போது ஆறுதலான ஒரு உயர்வு தான் நம்ம பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி அடுத்து வந்து நம்ம ஒரு எஜுகேஷன் சம்பந்தமான நியூஸை வந்து பார்த்துடலாம். பொறியியல் படிப்பு மாணவர் அவங்களுக்கு அந்த சேர்க்கைக்கான பொது பிரிவினுடைய முதற்கட்ட கலந்தாய்வு தொடர்பான நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. முதற்கட்ட கலந்தாய்வு முடிவில் 28,979 மாணவர்களுக்கு கல்லூரிகள் ஒதுக்கீடு வந்து இறுதி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. தொடர்ந்து 2ஆம் சுற்று கலந்தாய்வு இன்னைக்கு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில 93,116 மாணவர்கள் அவங்க விரும்பும் கல்லூரிகளை தேர்வு செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் விஜயோடைய ஆய்வு பணிகள் இன்னைக்கும் நடக்க இருக்கு. ஸோ எல்லாருமே அதுக்கு தான் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க போறாரு? இன்னைக்கு பிற்பகல்ல தனியார் தொழிற்சாலைகள்ல ஆய்வு மேற்கொள்ள இருக்காரு முதலமைச்சர். இதுக்காக ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் ஒரகடத்துல பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ஸோ நீங்க நைட்டு நீங்க போய் இன்ஸ்டா ஓபன் பண்ணீங்கன்னா வீடியோ அப்படியே கொட்ட போகுது. ஓகே, ஏன்னா கடந்த காலமா நம்ம இதே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய ஆய்வுகள் என்னென்ன நிகழ்ச்சியெல்லாம் பங்கேற்கிறாரோ அங்க நடக்கிற அந்த கியூட் ரியாக்ஷன்ஸ், நிறைய அதிரடியான விஷயங்கள்னு நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு இணையதளம்ல. இப்ப அடுத்து வந்து இந்த ஸ்ரீபெரும்புதூர் சார் ஆட்சியர் நல்ல சிவன் தலைமையில அதிகாரிகள் இந்த விழாவுக்கான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள்லாம் தீவிரமா ஆய்வு செஞ்சுட்டு வரதாவும் தகவலை நம்ம பார்க்கிறோம். அரசாங்கம் சார்பில் இதுக்காக அவங்க வீடியோ வெளியிடுவாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் முன்னாடியே முந்திக்கிட்டு அங்க குழுமி இருக்கக்கூடிய மக்களே நிறைய வீடியோக்களா எடுத்து குவிச்சிடுறாங்க. ஸோ இன்னைக்கு ஆய்வு பணிக்கு முதல்வர் வரும்போது எப்படி இருக்க போகுது களம் அப்படின்றது we have to wait and watch. ஓகே, சரி, நம்ம இப்போ அடுத்து நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலவரம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். 2 நாள் விடுமுறைக்கு அப்புறமா நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கு. தொடங்கின நிலையிலேயே நிறைய பிரச்சனைகளை எழுப்பி 2 அவைகளையும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த அமளினால 2 அவைகளும் அடுத்தடுத்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அமளியையும் ஒத்திவைப்பையும் பிரிக்கவே முடியாது நம்ம நாடாளுமன்றத்துல இருந்து. ஒவ்வொரு கூட்டத்தொடரின் போது இது தொடர்கதையாவே போயிட்டு இருக்கு. இன்னைக்கும் அதே காட்சிகள் தான் அரங்கேறி இருக்கு. அதை பார்த்துடலாம். आप उनको मौका देंगे नहीं देंगे, आप सोचिएगा. इस तरह ये प्लेकार्ड लेके आना, पहली बार कई बार बोल चुके हैं, इट इज अगेंस्ट द नॉर्म्स ऑफ द पार्लियामेंट. यू कैन नॉट डू दिस. अगर आप इसी तरह चलते हैं तो कैसे आगे चलेगा. सो सभा की कार्यवाही 2 बजे तक के लिए स्थगित की जाती है. But because the appeal remains unheard for too long, the House will meet again at 2 p.m. today. அடுத்து என்ன நடந்தது இந்த அவை ஒத்தி வைக்க அப்புறமா? அவை ஒத்தி வைக்கப்பறம் என்ன மறுபடியும் எப்ப கூட போறாங்களோ தெரியல, கலைஞ்சு போயிட்டாங்க. அதுதான் அடுத்து நடந்தது. இல்ல, அதுக்கப்புறமா வந்து திமுக வந்து ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. அது பத்தின ஒரு அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது காவிரி விவகாரத்துல கர்நாடக அரசை கண்டிச்சு நாடாளுமன்ற வளாகத்துல திமுக எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டாங்க. மேகதாது அணையை கட்டக்கூடாது, காவிரியில தமிழகத்துக்கு உரிய நீரை திறந்து விடணும் அப்படின்லாம் அவங்க முழக்கமிட்டாங்க. அந்த காட்சிகளை பார்த்துடலாமா? அடிக்காதே அடிக்காதே விவசாயிகள் வயிற்றில் அடிக்காதே, எரிகிறது எரிகிறது விவசாயிகளின் வயிறு எரிகிறது. இடைத்தேர்தல் நடந்து முடிந்த சில பகுதிகளில் வாக்கு எண்ணிக்கையானது தொடங்கியிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். பாஜக ஆட்சி நடைபெறும் பீகார், குஜராத், மத்திய பிரதேச மாநிலங்களில் நடைபெற்ற இந்த இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பா டெல்லியில ஜென்சி தலைமுறை வந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க இல்லையா, அங்க இதோட இம்பாக்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யுது. ஆனா பாருங்க, நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம். இல்லைன்னா நமக்கும் இடைத்தேர்தல் நடந்திருக்க வேண்டியது. ஆனா ஒரு இடைக்கால தடை தற்பொழுது இருக்கிறதால நடக்காம போயிடுச்சு. இல்லைன்னா நாமளும் எங்க கவுண்டிங்க்கு காத்துட்டு இருந்திருக்கலாம். ஓகே,
நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜென்சி அவங்களுடைய இம்பேக்ட் வந்து இருக்குமா அப்படிங்கிறதுக்கான ஒரு பதில் வந்து லைட்டாக நமக்கு ஒரு தொகுதியில் கிடைச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். பீகார் மாநிலத்தினுடைய பாங்கிப்பூர் அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதி, இந்த இடைத்தேர்தலை வந்து ஜன்சுராஜ் கட்சி தலைவரும் தேர்தல் வியூக வகுப்பாளரும் நமக்கெல்லாம் தெரிஞ்ச பிரசாந்த் கிஷோர் அவர் முன்னிலை வகிக்கிறதா சொல்லப்படுது. பாஜக சார்பில் அங்கே யார் போட்டிட்டாங்க பார்த்திபன்? பாஜக சார்பில் அந்த கட்சியோட தேசிய தலைவர் நிதின் நபீன் வந்து ராஜினாமாவால நடைபெற்றதுதான் இந்த இடைத்தேர்தல். இதனால அந்த கட்சியோட வேட்பாளர் வந்து தற்பொழுது 2ஆம் இடம் பிடிச்சிருக்காரு, பின்னடைவுல இருக்காரு அப்படின்ற தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, அடுத்து வந்து தீரன் சின்னமலை அவர்களுடைய இந்த நினைவு அஞ்சலியை போற்றும் விதமாக நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதெல்லாம் பற்றி நம்ம இப்போ லைனாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையினுடைய நினைவு நாளில் ஆங்கிலேயர்னுடைய அடக்குமுறையை எதிர்த்து நின்ன அவருடைய வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவோம்னு முதலமைச்சர் விஜய் புகழஞ்சலி செலுத்தியிருக்காரு. அப்புறம் தீரன் சின்னமலையினுடைய தேசப்பற்று தியாக உணர்வு காலம் கடந்து நம்மளுடைய தலைமுறைகளை ஊக்குவிச்சுட்டு வரதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு போட்டிருக்காரு. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையோட 221வது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள அவரோட சிலைக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டிருக்கு. அமைச்சர்கள் ஆனந்த், ராஜ்மோகன், ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் தீரன் சின்னமலையின் சிலைக்கு மலர் தூவி தங்களோட மரியாதையை செலுத்தியிருக்காங்க. இப்படி தலைவர்கள்லாம் ஒரு பக்கம் மரியாதை செலுத்த, இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இளைஞர்கள் வந்து அட்ராசிட்டியில் ஈடுபட்டிருக்காங்க. அது தொடர்பான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையினுடைய நினைவு நாளில் நாமக்கல்லில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இளைஞர்கள் சிலர் இருசக்கர வாகனங்களில் அங்கே அட்டகாசத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நிறைய இருசக்கர வாகனங்களில் அதிக ஒலியை எழுப்பியும் வட்டம் அடித்தும் கொடிகளை பறக்க விட்டும் அட்டகாசத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இவங்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீஸார் அவங்கள எச்சரித்து அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காட்சிகள் நம்ம மதுரை அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் பார்த்துருக்கோம். நாமக்கல்லையும் இந்த மாதிரி காட்சிகள் போன வருஷம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வருஷமும் அகைன் ரிப்பீட் ஆயிருக்கு. கொஞ்சம் வைல்டாவே இந்த வருஷம் போயிருக்குன்றதை பார்க்குறோம். பட் இளைஞர்கள்ன்றதுனால அவங்களுடைய ஃபியூச்சரையும் நம்ம கன்சர்ன்ல வச்சுக்கணுன்றதுனால போலீஸார் ஒரு எச்சரிக்கையோடு அனுப்பி வச்சிருக்காங்கன்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. பட் someone has to tie the bell to the cat அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அடுத்த வருஷமும் இந்த மாதிரி ரிப்பீட் ஆகாம ஒரு அமைதியான முறையில் இந்த கொண்டாட்டங்கள் இருந்தா இன்னுமே எல்லாருடைய சப்போர்ட்டும் கிடைக்கும். ஓகே, அந்த காட்சிகளையும் நம்ம இப்ப பார்க்கிறோம். விவசாயிகளுக்கு ஆதரவாக டெல்டால ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்ததா சொல்றாங்களே, அது என்ன பார்த்திபன்? திமுக தரப்புல இருந்து நடத்தப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் இது. டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களா அறிவிக்க வேண்டும், விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும்னு நிறைய கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சையில திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பியிருக்காங்க. இந்த வருஷம் குறுவை சாகுபடி கூட பெரிய அளவில் இல்லை அப்படின்ற ஒரு சூழல்ல வந்து நிதி உதவி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. ஓகே, விவசாயிகளின் ஒற்றுமை ஓங்கட்டும் 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 ஓங்கட்டும். சிஎம் சார் சிஎம் சார் சிஎம் சார் சிஎம் சார் என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி. பயிர் கடன் தள்ளுபடி பயிர் கடன் தள்ளுபடி. என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி. மேகதாது விவகாரத்தில் மேகதாது விவகாரத்தில் மேகதாது விவகாரத்தில் மேகதாது விவகாரத்தில் நடவடிக்கை 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 நடவடிக்கை. அடுத்தபடியா திமுக எம்எல்ஏ மார்கண்டேயன் அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அதோட அப்டேட் தான். ஏன்னா நிறைய தடவை ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கு. இப்போ அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கிறத பார்க்குறோம். முதலமைச்சர் விஜய்க்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசின வழக்கில் விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம். அதோட சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிற நாட்கள்லாம் அவர் காவல் நிலையத்தில் ஆஜராகணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி அதற்கும் விலக்கு அளித்து நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கு.
இந்த நிலையில தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவை சுத்தி நிறைய சர்ச்சைகள் அடிக்கடி வந்துகிட்டே இருந்தது இல்லையா? இது சம்பந்தமான ஒரு கிளாரிட்டி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா மேல சிலர் திட்டமிட்டு அவதூறு பரப்புவதாக அமைச்சர் ராஜ்மோகன் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. 3 மாதங்கள்ல தாவேகா அரசு பல்வேறு முதலீடுகளை ஈர்த்திருக்குன்னு பேட்டியில அவர் சொல்லியிருக்காரு. அது என்னன்னாங்க, திட்டமிட்டு மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்களின் மீது வன்மத்தோடு பொய் பரப்புரை செய்யப்படுகிறது. முதல் 3 மாதங்களில் இதற்கு முன்பு ஆட்சியாளர்கள் பெரிதாக எந்த தொழில் முதலீட்டையுமே ஈர்க்கல. ஆனா மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்களின் தலைமையில அந்த துறை முதல் 3 மாதங்களே மிகப்பெரிய முதலீடுகளை ஈர்த்திருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து சிறப்பாக அந்த கார்ட்ஸ்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ இருக்கக்கூடிய அணை நிலவரம்லாம் என்ன அப்படிங்கிறது. இப்போ நம்ம பேக் டு மற்ற நியூஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கிறது வந்து நிறைய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. இப்போ அந்த விஷயத்துக்கு காரணமானவரை வந்து விடுவிச்சிருக்காங்க. காரணமானவர்னு குற்றம் சாட்டப்பட்டவர் பார்த்து பிரயோகிக்கணும். ஏன்னா இப்போ விடுதலை பண்ணப்பட்டிருக்காரு இல்லையா? ஓகே, எஸ். ஸோ அந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, மல்யுத்த வீராங்கனைகளுக்கு வந்து பாலியல் தொல்லை வழக்கு அப்படி இவர் மேலே பதிவுப்பட்டிருந்துச்சு. பாஜக முன்னாள் எம்பி பிரிஜ் பூஷன் இவர் இப்ப இந்த வழக்குல இருந்து விடுவிக்கப்பட்டிருக்காரா? என்ன சொல்லியிருக்கு நீதிமன்றம்? 1 இல்ல 2 இல்ல 6 மல்யுத்த வீராங்கனைகள் இவர் மேல குற்றச்சாட்டு முன் வச்சு வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. இதுல டெல்லி நீதிமன்றம் தற்பொழுது அவர் வந்து விடுதலை பண்ணியிருக்கு. ஏன்னா ஒரு சிறுமி அவங்க வந்து அவங்களோட வழக்கை வாபஸ் வேற வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இந்த காரணங்களின் அடிப்படையில் தற்பொழுது அவருக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு இந்த கேஸ்ல. ஆனா இது சமூக ஊடகங்கள்ல வந்து பெரிய அளவில் தற்பொழுது விவாதிக்கப்படுது. ஒரு தீர்ப்பை வந்து யாரும் விமர்சிக்க முடியாது. பட் ஸ்டில் they are raising the question. ஜென்சி எதுக்குமே அவங்களுக்கு ஒரு லிமிட்டே இல்லாம இருக்கு இல்லையா? இது சம்பந்தமாகவும் தற்போது கேள்விகள் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 6 பேருங்க. அப்புறம் எப்படிங்க இதெல்லாம் அப்படின்னு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் ஆஸ் ஆஃப் நவ் அவருக்கு விடுதலைன்றது அவருக்கு ஒரு நல்ல செய்தியா வந்திருக்கு இப்போ. ஓகே. அதே மாதிரி டெல்லி அந்த பேரணி இது வந்து இன்னமும் கூட அந்த விவகாரம் வந்து தொடர்ந்துட்டு வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த போராட்டம் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டெல்லி நீட் எதிர்ப்பு பேரணி அமைப்பாளர்கள் மேலே வழக்கு பதியணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை கொடுத்துருக்காங்க. கடந்த மாதம் டெல்லியில் நடந்த இந்த போராட்டத்தில் நாடாளுமன்றம் நோக்கிய ஒரு பேரணியில் வன்முறை வெடிச்சிருந்துச்சு. இந்த விவகாரம் தொடர்பாக பேரணி அமைப்பாளர்கள் மேலே பொறுப்பு நிர்ணயிக்க கோரி ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி தொடர்ந்த மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு இப்போ ஏற்றிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் வந்து இந்த போராட்டத்தில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் அவதூறா பேசினவங்க மேலாம் நான் எந்த நடவடிக்கையும் எடுக்க விரும்பலை அப்படின்னு அவர் ஒரு வீடியோ எஸ் ஒரு பெண்மணி ஒரு 17 வயசு பொண்ணு மேலே கூட வழக்கு பதிஞ்சிருந்தாங்க எஃப்ஐஆர். அதையும் வந்து இப்போ திரும்ப வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரதமர் மோடி அவர் வந்து நான் யார் மேலேயும் வழக்கு தொடர விரும்பல, நீதிமன்றத்துக்குலாம் மாணவர்கள் நான் இழுக்க விரும்பலன்னு சொல்லியிருந்தார். ஸோ இப்போ ஓய்வு பெற்ற இந்த இவருக்கு வந்து என்னன்னா, நீங்க மன்னிக்கலாம், என்னால மன்னிக்க முடியாது, என்னால தாங்கிக்க முடியலைங்கன்னு மறுபடியும் இந்த ஒரு வழக்கை தொடுத்திருக்காரு போல இருக்கு. பார்க்கலாம் இந்த வழக்கோட ஸ்டேட்டஸ் எப்படி போகுதுன்றது. ஓகே. இப்போ அடுத்து வந்து கேரளா, அசாமுக்கு அப்புறமா இப்போ பாதிப்புகள் வந்து கேரளத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கேரளாவில் தொடர் கனமழை இருக்கு. இதனால அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் மஞ்சள் எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. குறிப்பாக நம்ம பார்த்தோன்னா பத்தனம்திட்டாவில் மூழியார் அணையினுடைய நீர்மட்டம் 190 மீட்டரை எட்டி இருக்கிறதுனால எந்த நேரத்திலையும் தண்ணீர் திறக்கப்படலாம்னு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கையை விடுத்திருக்கு. கரையோர இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பா இருங்க அப்படிங்கறதா இந்த எச்சரிக்கை வந்து நமக்கு உணர்த்துது. கேரளாவையும் பருவமழையும் பிரிக்க முடியாது. அவங்க வாழ்க்கைன்னு ஒரு அங்கமா மாறி இருக்கிறது. ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் எப்பயும் தொடர் மழை இருக்குன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதோட தான் அவங்க வளர்ந்துருக்காங்க. அதனாலதான் இங்க நமக்கு வடகிழக்கு பருவமழை அப்போல மாவட்ட ஆட்சியர்களுக்கு நம்ம பசங்க ஸ்பேம் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு லீவ் விடுவீங்களா, இன்னைக்கு லீவ் விடுவீங்களான்னு. அப்போ அவர் வந்து ஒரு கேரளாக்காரர், எந்த மாவட்டத்தை கலெக்டர் நான் மறந்துட்டேன், ஆனா அவருடைய ஒரு சமூக ஊடகத்தை பதிவு எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்க ஊர்ல எல்லாம் வருஷத்துல 4 மாசம் கண்டினியூஸ் மழை பெஞ்சிட்டு இருக்கும், அதையும் மீறி நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்போம், நீங்க என்ன இந்த மழைக்கெல்லாம் லீவ் கேட்கறீங்கன்னு அவர் கேட்டிருப்பாரு. ஆனா இந்த வருஷம் என்னன்னா ஒரு பெரிய பற்றாக்குறை இருந்துட்டு ஒட்டுமொத்தமா கொட்டி தீர்த்திருக்கு இப்போ. அதனாலதான் கொஞ்சம் அவங்களால சமாளிக்க திணறாங்க. மற்றபடி பருவமழைன்றது கேரளாக்கு வந்து அல்வா சாப்பிடுற மாதிரி தான். அவங்களுக்கு அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் டீல் பண்ணுவாங்க. பட் இந்த வருஷம் சூப்பர் எல் நீனோ வருஷம் இல்லையா? ஸோ தே ஆர் டீலிங் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வே அப்படின்றது தான் காட்சிகளோட நம்மளால பார்க்க முடியுது. எஸ். ஸோ இது மட்டும் இல்லை, ஒரு சில பகுதிகளை இப்போ தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து இந்த லேண்ட்ஸ்லைட் நிலச்சரிவு அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. நம்ம போன தடவை பார்த்தோம் மேப்பாடி, அப்புறம் கடந்த வாரம் பார்க்கும்பொழுது இடுக்கி, கோட்டயம் இடத்துலலாம். இப்போ இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்க அப்டேட் பார்த்தோன்னா மலப்புரம், பானக்காடு அப்படிங்கிற இடத்துல அது பாருங்க காட்சிகள்
அப்படியே மண் சரிஞ்சிட்டு வருது. கேமரா வச்சுக்கிட்டு இருக்கவங்கள திரும்ப ஓடக்கூடிய அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்க்கிறோம். மலப்புரம் மாவட்டம் பானக்காடு நடுக்காணி அப்படிங்கிற பகுதியில் ஏற்கனவே அங்கே ஆய்வுலாம் எதுவும் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த நேரத்தில் திரும்பியும் மண் சரிவு நடந்திருக்கு. உயிர் சேதம் எதுவும் ஏற்படலை அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் அப்டேட்டாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வீடியோக்கள் இப்போ பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. நம்மளும் பார்க்கலாமா? எஸ். ஊடகங்களுக்கெல்லாம் உயிர் பயத்தை காட்டியிருக்கு இயற்கை அப்படின்றது தான் பார்க்கணும். கேமராமேன் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே அலறி அடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இங்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வளர்ச்சி பணிக்கு ஒரு சின்ன இன்டர்வல் கொடுங்க. ஓவரா நம்ம வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா இயற்கையை இந்த மாதிரியான தருணங்கள் இப்படிதான் அதோட உக்ரத்தை காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மேப்பாடி அந்த பகுதியில் நடந்தது கூட சுரங்க பணிகள்ல நடந்ததுதான் வந்தது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு ஆய்வு பணி நடந்துட்டு இருந்திருக்குன்றதையும் பார்க்க முடியுது. எனிவே ஒரு சின்ன பிரேக் கொடுங்கன்னு இவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இயற்கையே ஒரு பிரேக் கொடுத்துருக்கு. ஓகே, ரொம்ப வருத்தமான ஒரு காட்சி தான். ஓகே, அடுத்து நம்ம இந்த தொடர் மழையினால நிறைய நீர்வீழ்ச்சிகள்லையும் தண்ணீர் வந்து ஆர்ப்பரித்து கொட்டக்கூடிய காட்சிகள்லாம் நமக்கு தொடர்ந்து வெளியாயிட்டு இருக்கு. அதிரப்பள்ளி நிச்சயமா வந்து ஒரு சுற்றுலா தலம், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு இடம். புன்னகை மன்னன் அருவின்னு சொன்னா இன்னும் எல்லாருக்கும் நல்லா தெரியும். கண்டிப்பா இந்த இடத்துலயும் இப்ப வந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டக்கூடிய அந்த காட்சியெல்லாம் வெளியாயிருக்கு. சார்பார் நீர்வீழ்ச்சியிலையும் தண்ணீர் ஆர்ப்பரிக்கிறதுனால சுற்றுலா பயணிகள் யாரும் அந்த பகுதிக்கு பயணிக்க வேணான்னு மாவட்ட நிர்வாகம் ஒரு தடையை கொடுத்துருக்காங்க, எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. இந்த பிரம்மாண்டமான காட்சிகள்லாம் பார்க்கலாம். ரைட். அடுத்து பீகார் மாநிலத்தில் ஒரு அதிர்ச்சிகர சம்பவம் நடந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய சிம்ரி பக்தியார்பூர் ரயில் நிலையத்தில் நின்றிருந்த பயணிகள் ரயிலின் என்ஜின்ல திடீர்னு பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட நிலையில பயணிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 3 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தியிருக்காங்க. இது தொடர்பான காட்சிகளும் வெளியாகியிருக்கு. जल चुका है आपको कुछ भी आपका नहीं। ஓகே, அடுத்து நம்ம தமிழ்நாடு மின் வாரியத்தில் நடந்த ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 700 உதவி பணியாளர்களுக்கு பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தோன்னா 2012ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது. 2012ஆம் ஆண்டில் பணியில் சேர்ந்தவங்களுக்கு பதவி உயர்வை வந்து கொடுத்துருக்காங்க. 700 உதவி பொறியாளர்களுக்கு இந்த பதவி உயர்வு. ரைட். திருப்பரங்குன்றம் மலை தீபம் ஏற்றும் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும்னு தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்திருக்கு. புதிய சடங்கு உயர்நீதிமன்றம் உருவாக்கி உள்ளதா தமிழக அரசு தரப்புல வாதிடப்பட்ட நிலையில உயர்நீதிமன்ற மதுரை கிளையை மீண்டும் அணுக தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்தபடியாக வந்து இந்த தாவேக எம்எல்ஏக்கள் குதிரை விவகாரம், இந்த விவகாரத்தில் வந்து இப்போ மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆஜராகி கையெழுத்திட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருந்ததுனால அவர் விலக்கெலாம் கேட்டிருந்தாரு. இப்போ எதற்கிடையில் பார்த்தோன்னா சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் 8வது நாளாக ஆஜராகி கையெழுத்திட்டு இருக்காரு. செந்தில் பாலாஜியும் அவரோட சகோதரர் அசோக் குமாரும் ஆஜரான நிலையில் 2 பேர்கிட்ட போலீசார் விசாரணையும் தொடர்ந்து நடத்தினாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. தினம் தினம் கையெழுத்து, தினம் தினம் விசாரணை அப்படின்னு போயிட்டே இருக்கு. அப்படி என்னதான் பேசுவாங்க டெய்லி 2 மணி நேரம்னு தெரியல. பட் இந்த கேஸ் எந்த திசையை நோக்கி போகுதுன்னு நமக்கு புரியல. இதற்கிடையில 2 பேருக்கு ஜாமீன் வேற கிடைச்சிருக்கு இன்னைக்கு இந்த விவகாரத்தில். அடுத்த செய்தி பார்ப்போம். மதுரையில் வி த லீடர்ஸ் அமைப்பு சார்பில் வைகை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. இது ஆளுநர் சொல்லிட்டு போனாரு, நீங்க தூய்மை பண்றீங்களா, நானே இறங்கி பண்ணட்டுமான்னாரு. இப்போ அண்ணாமலை அவர்கள் இறங்கி அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு போல இருக்கு. 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று
வைகை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணியில ஈடுபட்டிருக்காங்க அண்ணாமலை அவர்களோட இணைஞ்சு. அந்த காட்சிகளை தான் நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து ஜவ்வரிசி ஆலையில் வாயு கசிவு ஏற்பட்டிருக்கு. இந்த சம்பவம் நிகழ்ந்த இடம் எங்கன்னு பார்த்தோன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் ஜவ்வரிசி ஆலையில் ஏற்பட்ட வாயு கசிவு சம்பவம் தொடர்பாக வருவாய் கோட்டாட்சியர் அப்புறம் வட்டாட்சியர் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள்லாம் நேரில் ஆய்வு செஞ்சுருக்காங்க. ஆலையில் அதிக அளவு சேமித்து வச்சிருந்த சிட்ரிக் சால்ட் மூட்டைகள் குளோரின் மூட்டைகளோட கலந்து தீப்பற்றதுனால இந்த வாயு கசிவு அதிகரித்து மூச்சு திணறல் ஏற்பட்டதா விசாரணையில் தெரிய வந்திருக்கு. அடிக்கடி இப்போ நம்ம பார்க்குறோம்ல இந்த வாயு கசிவு சம்பவங்களை